பொங்கல் பண்டிகை தமிழக மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான திருநாளாகும். இது தமிழர்களின் சூரிய வழிபாட்டின் உச்சநிலையை கொண்டாடும் கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். சிறந்த குடும்ப சூழலில் இது எப்படி கொண்டாடப்படுகின்றது என்பதை சிறு கதையாக பார்க்கலாம். கதையின் தலைப்பு: நன்றி பொங்கும் நம் வீடு. கதையின் துவக்கம். கதை தொடக்கம்: கிராமத்தின் காலை வேளையில் விவசாய குடும்பமான செந்திலின் வீட்டில் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தயாராகி உள்ளனர். கதிரவனின் ஒளி கிராமத்தை ஒட்டுமொத்தமாக ஒளிமயமாக ஆக்கியுள்ள நிலையில் செந்திலின் தாய் மீனாட்சி அம்மாள் மரபு வழியாக வரும் பொங்கல் தெய்வத்துக்கு செய்வதற்கான பொருட்களை ரெடியாக்கிக் கொண்டிருக்கிறார். சுவாரஸ்யம் மிக்க நடுப்பு பகுதி: செந்தில் தனது மனைவி லட்சுமி, குழந்தைகள் மற்றும் பக்கத்து வீட்டாருடன் இணைந்து கோலமிடுவதை தொடங்குகிறார். வீட்டின் பெரியவரான தாத்தா கதிரவனை போற்றும் பழமையான பாடல்களை பாடுகிறார். குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஒருமித்து களை கட்டும் போது அவர்கள் அனைவரும் பொங்கல் பண்பாட்டு விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். செந்திலின் மகள் சுதந்திரா தனது பள்ளியில் பொங்கல் தொடர்பான நடிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். ஆனால் நிகழ்ச்சி பொங்கல் பண்டிகையின் முக்கிய நாளில் நடத்தப்படுவதால் அது வீட்டின் வழிபாட்டிற்கு இடையூறு ஆகுமா என்ற குழப்பம் ஏற்படுகிறது. தாய் மீனாட்சி அம்மாள்: இது மண்ணுக்கும் பொங்கலுக்கும் திருப்பம் உறவாடும் தருணம். பள்ளியில் நீ எடுத்துக்காட்டும் இன்னும் அதிக மக்களுக்கு இப்போது பொங்கலின் முக்கியத்துவத்தை சொல்வதற்கான வழி என்று மகளை ஆதரிக்கிறார். உச்சநிலை: பொங்கல் காலையில் அனைவரும் பொங்கல் சமையலுக்கு தயாராகிறார்கள். காய்கறிகள், இனிப்பு, பொங்கல், கரும்பு மற்றும் பிரசாதம் அனைத்தும் முறையாக பூஜை செய்த பின் கதிரவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. பசுமாடுகளுக்கும் வழிபாடு நடத்தி தெய்வத்துக்கு நன்றி கூறுகிறார்கள். இதே நேரத்தில் சுதந்திரா பள்ளி மேடையில் பொங்கலின் பாரம்பரியத்தையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் அழகாக எடுத்துரைக்கிறாள். முடிவு: காலை பொங்கல் சடங்குகள் முடிந்ததும் சுதந்திரா தனது நிகழ்ச்சியின் வெற்றியையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் ஒருங்கே கொண்டாடுகிறாள். சிறு வயதிலேயே மரபுகளை புரிந்து கொண்ட சிறுமி எல்லோரின் பாராட்டையும் பெறுகிறாள். செந்திலின் குடும்பம்: இந்த பொங்கல் மட்டும் ஒரு பண்டிகை அல்ல, நம் வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குகிறது. கதை ஒரு பாடமாக முடிகிறது. குத்துவிளக்கில் நம் வாழ்க்கை, பொங்கலில் நம் மரபு. இந்த கதை பொங்கல் பண்டிகையின் முக்கியத்துவத்தை அர்த்தமுள்ள மற்றும் எளிமையான முறையில் வெளிப்படுத்த உதவும் என்று நம்புகிறேன்.